ஒரு ஊரில் ஒரு முரடன் இருந்தான். அவன் ஒரு முறை ஒரு அப்பாவி மேலே வீண் பழி சுமத்தி பஞ்சாயத்தில் நிறுத்துகிறான். அவங்களாம் அதனை ஏற்றுக்கிட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டு வீட்டில் போய் அவனுக்கு தூக்கமே வரலை. அவன் மனசாட்சி அவனை கொல்லுது. அவனால் தூங்கவே முடியலை. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறான், காலையிலே எழுந்த உடனே வேகமாக ஒரு துறவிக்கிட்ட கிளம்பி போகிறான். அவர்கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். அதை கேட்ட துறவி சொல்கிறாரு, ஓகே, உன்னுடைய வீண் பழி போகணும்னா நீ என்ன பண்ணு, இன்றைக்கி நான் சொல்கிறத கேளு. அந்த வீண் பழி சுமத்தினவன் வீட்டில் போய் ஒரு மூட்டை பஞ்சை பரப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாப்புல. அவனும் வேகமாக போகிறான். பஞ்சு வாங்குகிறான். வாங்கிட்டு நேராக போய் அவன் வீட்டு வாசலில் பரப்பிட்டு வந்துடுறான். அடுத்த நாள் கேட்குறான், இப்போ எனக்கு நல்லா நிம்மதியாக தூக்கம் வருமா அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, இரு நீ போய் இன்றைக்கி நைட்டு என்ன பண்ணு, அந்த பஞ்சை எடுத்துகிட்டு வந்துடு அப்படிங்கிறான். ஆனால் அவன் வீட்டுக்கு போய் பார்க்குறான், அங்கே பஞ்சே இல்லை. அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. திருப்பி ஓடி வந்து துறவிக்கிட்டேயே அவன் சொல்கிறான், நான் பரப்பி வச்ச பஞ்சு ஒன்று கூட அங்கே மிச்சம் இல்லைன்னு. அப்போ தான் துறவி சொல்கிறாரு, ஆமாம், இது போல தான் நம்ம பிறர் மீது போடுற பழியும் இந்த பஞ்சு போல் திரும்ப எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், நம்ம ஒருத்தர் மேலே பழி சொல்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வீண் பழியை திரும்ப பெறவே முடியாது.